வணக்கங்க. கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படிங்கிற இந்த வார்த்தைய நம்ம புத்தகத்துல படிச்சிருக்கோம். காதாலையும் கேட்டிருப்போம். அதோட முழு அர்த்தம் என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க. கௌஷிகன் அப்படிங்கிற வேதியர் காட்டுல கடுந்தவம் செய்றார். நெடுநாள் கழிச்சு அவரோட தவம் பலிச்சதை நினைச்சு கண் விழிச்சு பார்க்கறார். அப்போ மரத்துல இருக்கிற கொக்கு அவர் தலையில தெரியாம எச்சமிட்டுச்சு. கோபம் பொங்க கொக்க பாக்குறார். கொங்கு பற்றி எரிஞ்சு நெருப்பால செத்து போயிடுச்சு. ஆஹா, நம்ம தவம் சித்தியாகி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற வெற்றி களிப்போட ஊருக்குள்ள வரார். வரும்போதே அவருக்கு வயிற்றுல பசி நெருப்பு பற்றி எரியுதுங்க. ஒரு பெண்ணுகிட்ட போய் பிச்சை கேட்கிறார். அவள் திண்ணையில உட்காருங்க சுவாமி, இதோ போய் உணவு கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவசரமா உள்ள போறா. ஆனா அதற்குள்ள எதிர்பாராத விதமா அவளோட கணவன் வந்துட்டதுனால அவனுக்குரிய பணிவிடைகளை செஞ்சு அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திண்ணையில பசியோட காத்திருக்கிற ரிஷிக்கு உணவு எடுத்துக்கிட்டு வரா. அந்த கௌஷிகனுக்கோ கோபமான கோபம். கடும் கோபத்தோட தன் தபோ வலிமை தெரியட்டுன்னு நினைச்சு எரித்து விடுற எண்ணத்துல அந்த பொண்ணை நோக்கி பாக்குறாராம். அவளோ அலட்சியமா சிரிச்சபடி, என்ன சாமியாரே, என்ன கொக்குன்னு நினைச்சிட்டீங்களா? உம்மோட கோபத்துல எரிந்து போறதுக்கு அப்படின்னு கேலி பேசினாலாம். கௌசிகன் நடுங்கி போயிட்டாராம். அவ மேலும் சொல்றா, நான் குடும்ப பெண், எனக்கு கடவுள் என் கணவர் தான். அவருக்கான பணிவிடைகளை செஞ்ச பின் தான் நான் வேற எதுலையுமே ஈடுபட முடியும். நீர் பெரிய தபஸ்வியா இருக்கலாம், ஆனா குடும்ப பெண் குடும்ப கடமையை விட்டுட்டு சாமியாருக்கு பணிவிடை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. கடமை முடிஞ்ச பிறகு வேணா நான் செய்யலாம் அப்படின்னு சொல்றா. உடனே கௌஷிகனுக்கு ஆச்சரியம். அந்த பெண் எரியாதது மட்டும் இல்ல, நம்ம காட்டுல கொக்க எரிச்சது அவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது தான். காட்டுல தவம் செய்கிறவ சித்திய வீட்டுல கடமையாற்றும் பெண்ணும் பெற்று விடுகிறாள் அப்படிங்கிறது தான் அந்த பெண்ணோட பதிலா இருந்துச்சு. அவள் மேலும் சொல்றா, நீர் வேதங்களை கற்றும் தவம் புரிஞ்சாலும் தர்மம் என்னன்னு இன்னும் நீ கற்றுக்கல. ஆனா உனக்கு எது தர்மம்னு தெரியல. நீ என்ன பண்ற, மிதிலைக்கு போய் அங்க தர்மவியாதர் அப்படிங்கிற ஒரு உத்தமர் இருக்கார், அவர்கிட்ட தர்மத்தை போய் அறிஞ்சுக்கோங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. மிதிலைக்கு வந்த தர்மவியாதரை தேடி கௌஷிகன் வந்த போது இன்னொரு அதிர்ச்சி அவருக்கு காத்திருக்குது. காரணம், தர்மவியாதன் அப்படிங்கிறவரு ஒரு கசாப்பு கடையில வேலை செய்கிற இறைச்சி வணிகர். அவர் கௌசிகனோட அருவருப்பை மறைச்சுக்கிட்டு அவர் முன்னாடி போய் நின்றதும், என்ன முனிவரே, அந்த கற்புக்கரசி அனுப்பி வச்சாளா அப்படின்னு கேக்குறார் அவர். இவருக்கு இன்னும் அதிர்ச்சி அடைச்சு, கொஞ்சம் பொறுங்க, மிச்சமான இந்த இறைச்சியையும் விற்று விட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கௌஷிகனை உட்கார வைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வீடு போய் தம் தாய் தந்தையாருக்கு சகல பணிவிடைகளையும் செஞ்சு கடமையாற்றிட்டு கௌஷிகனிடம் பேச தொடங்குறார். வேதியரே, என் தொழிலை பார்த்து நீங்க வெறுப்படைஞ்சிங்க. இது வழி வழியா வந்த தொழில். நான் உயிர்களை கொல்றதில்ல. மற்றவர்களால மரணமடைந்த விலங்குகளின் புலாலை ஈஸ்வர அர்ப்பணமா நான் வித்துக்கிட்டு இருக்கேன். இல்லறத்தானுக்குரிய உபவாசம், அளவான பிரம்மச்சாரியம் மேற்கொள்றேன். மனதால நான் யாருக்கும் தீங்கு செய்யறது கிடையாது. எனக்கு தீங்கு செஞ்சாலும் நான் தீங்கு இழைக்கிறது இல்லை. அறிந்தும் அறியாத செஞ்ச சகல பாவங்களுக்காகவும் கடவுள்கிட்ட நாள்தோறும் மன்னிப்பு கேட்பேன்னு தர்மத்தை விளக்குறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இதோ இருக்கிறாங்களே என்னோட தாய் தந்தையர், எனக்கு இவங்க தான் கண்கண்ட கடவுள். இவர்கள் தான் என் வேதம், என் யாகம். அவர்கள் முதுமை காரணமா என்ன சிரமப்படுத்தினாலும் இவங்களுக்கு இன்னுரை கூறி அவங்களுக்கு உணவளிச்சு நான் உபசரிக்கிறேன். இவங்களோட ஆசையால எனக்கு சகல சித்திகளும் உண்டாயிடுச்சு. ஆனால் நீர் பெற்றோரை தவிக்க விட்டு விட்டு தவம் செய்ய போயிட்டீங்க. உம பெற்றோர் குருடர்களாகி தடுமாறி துன்புற்றுகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மேலும் தவிக்காதபடி போய் உங்க கடமையை ஆற்றுங்கள்னு கூற கௌஷிகன் நாணத்தோட புறப்பட்டாராம். இந்த கதையை பாருங்க. இதை இளம் பிள்ளைகள் கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு கதை. ஏன்னா இன்றைய காலகட்டங்கள்ல இந்த மாதிரி நடைமுறையில் இல்லைன்னாலும் நல்ல கருத்துக்கள் குழந்தைகள் திரும்ப திரும்ப கேட்பதின் மூலம்தான் அவர்களால ஒரு நல்ல மனிதர்களா
மனசாட்சி உள்ளவர்களா மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வசியின் வாசிப்புகளுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.